உங்க நம்பிக்கை யார் மேல் இருக்கிறது? மனுஷன் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களா, அல்லது உலகத்தின் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களா, அல்லது பணத்தின் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களா, அல்லது சொத்துக்கள் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களா? நீங்க கர்த்தரை நம்பினா உங்க வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் எதிர்பார்த்ததை உங்களுக்கு தருவார். நீங்கள் வேண்டிக் கொண்டதை உங்களுக்கு நிறைவேற்றுவார். உங்க நம்பிக்கை ஆண்டவர் மேல இருக்கட்டும். ஆண்டவர் மேல உங்க நம்பிக்கை இருந்தா உங்களை துளிர்க்கும்படி செய்வார், உங்களை தழைக்கும்படி செய்வார், உங்களை கனி கொடுக்கிற ஒரு மரமாய் கர்த்தர் மாற்றுவார். உங்களுடைய கஷ்டத்திலும், உங்களுடைய நஷ்டத்திலும், உங்களுடைய கவலைகளிலும், உங்களுடைய கண்ணீர்களிலும், உங்களுடைய பாரங்களிலும், உங்களுடைய நெருக்கத்திலும், உங்களுடைய வேதனைகளிலும், உங்களுடைய பலவீனத்தின் மத்தியிலும், இழப்பின் மத்தியிலும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்க. ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சா உங்களை கைவிட மாட்டார், உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். உங்க நம்பிக்கை வீண் போகாதபடி ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்க ஆண்டவரை நம்புனா ஆண்டவர் உங்களுக்கு மேன்மையான திட்டங்களை தருவார், மேன்மையான ஆசீர்வாதங்களை தருவார். உங்களுடைய தொழில கர்த்தரை நம்புங்க, உங்களுடைய வேலை ஸ்தலங்கள்ல கர்த்தரை நம்புங்க, உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு காரியத்துல கர்த்தரை நம்புங்க, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில கர்த்தரை நம்புங்க, உங்களுடைய ஊழியத்துல கர்த்தரை நம்புங்க. அவரே உங்களை ஆசீர்வதிக்கிற தகப்பன்.